அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள். பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் 2 இல்லங்களை நம்ம நடத்துகிறோம். தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும் இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம். நல்ல விசாலமான கட்டிடங்களோட அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள். ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை, யூனிஃபார்மு, வாகன வசதி, செருப்பு, புக்கு, நோட்டு, பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்களையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் விளையாடுவதற்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்க என்கிற அடிப்படையில் விளையாட்டு பொருட்களை நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அருகாமையிலே சில விளையாட்டு அரங்கங்களை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபோக அவ்வப்போது கல்வி ரீதியிலான சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்கிறோம். பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு அவங்களுக்கும் ரிலாக்ஸ் வேணும்ல, அதை கவனத்தில் கொண்டு அவ்வப்போது பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு நாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் வந்து விட்டால் அவங்கள நாமே துணி கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவங்க விரும்பிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது போன்று அந்த சிறுவர்கள் சார்ந்த விஷயத்தில் எதுலாம் கவனம் செலுத்தணுமோ அனைத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். மார்க் ரீதியாக அவங்க தான் வருங்கால தலைமுறை, ஒழுக்க ரீதியாக சரியான அடிப்படையில் அவங்க வளரணும், உருவாகணும் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விதமான ஏற்பாட்டையும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் தொழுகிறேன், ஓதுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, என்னிடத்தில் பெற்றதை பிறரிடத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குன்னு எனக்கு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் சல்சபில் சிறுவர் ஆதரவு தான் சொல்லி கொடுத்துருக்கு. உலக கல்வியையும் நாம் சொல்லி கொடுக்குறோம். மார்க் ரீதியாக அவங்க சிறப்பான ஒரு நிலையை அடையணும் என்று குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம். நன்னறி போதனைகளை சொல்லி கொடுக்குறோம். துவாக்கள் மனனம் என்று துவா மனனத்தை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மார்க் ரீதியாகவும் அவங்க நல்ல பிள்ளைகளாக உருவாகணும், சாலிஹான பிள்ளைகளாக உருவாகணும், சமூகத்துக்கு பாடுபடுகிற நல்ல பிள்ளைகளாக உருவாக்கணும் என்கிற அடிப்படையில் மார்க் அறிவுரைகளையும் அவங்களுக்கு நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت. இப்படிப்பட்ட இந்த சேவைகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாக்கதா, நானும் அனாதையை பராமரிப்பவரும் ஆதரவற்ற சிறுவரை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தம்முடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள். சொர்க்கத்தில் ரசூலுல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணிதான் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது, அவங்களுக்கு நம்மால் என்ற உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்குவது. அந்த பணியைத்தான் இந்த இல்லங்கள் மூலமாக தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் தான் அடிப்படை. இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.